என் கையில இந்த Redmi Note 15 ஸ்மார்ட் போன் இருக்கு. இந்த ஸ்மார்ட் போனை ரீசன்ட் டேஸ்ல நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ஃபுல் கம்ப்ளீட்டான ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்மார்ட் போன் அண்டர் 25K பட்ஜெட்ல வருது. அண்டர் 25K பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத ஃபுல்லா டீடைலா சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன், இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த Redmi Note 15 ஸ்மார்ட் போனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிரீமியமா தான் தோணுது. இது Redmi Note 14ல இருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த Note 14 Proவோட அதே டிசைனை தான் இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த கேமரா மாடியூல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா போல்டா கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஃபினிஷிங்குமே மெட்டல் ஃபினிஷ் மாதிரி இருக்கு. ஆனா வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த ரியர் அண்ட் சைட் பேனல்ஸ்ல. அண்ட் இந்த கலர் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா கிளேசியர் ப்ளூ கலர். இதோட இன்னும் ரெண்டு கலர் ஆப்ஷன் வருது, மிஸ்ட் பர்பிள் அண்ட் பிளாக் கலர். இந்த ப்ளூ கலர் ஆப்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ஷைனிங்கா இருக்கு. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே வந்து பிக் பண்ணல. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனோட திக்னஸ்மே 7.3 mm திக்னஸ் தான் இருக்கு. ஸோ ரொம்பவே ஸ்லீக்கா தான் இருக்கு. அண்ட் வெயிட்டுமே கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. 176 கிராம்ஸ் தான் இருக்கு. ஸோ இன்ஹேண்ட் ஃபீல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை வந்து பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு மிலிட்டரி கிரேட் ஸ்டாண்டர்ட் 810H கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்து எனக்கு இந்த Redmi Note 15ல பிடிச்ச விஷயமே வந்து இதோட டிஸ்பிளே தான். ஏன்னா இதுல வந்து கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல 6.77 inch ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே இருக்கு. ஸோ 3D கர்வ் டிஸ்பிளேயா இருக்கு. ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது ஃபுல் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். ஸோ முன்னாடிலாம் வந்து நிறைய கர்வ் டிஸ்பிளேஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லாமே ஃபிளாட் டிஸ்பிளே தான் வந்து கொடுக்குறாங்க. பட் இன்னுமே நிறைய பேருக்கு கர்வ் டிஸ்பிளேல பார்க்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து கர்வ் டிஸ்பிளே பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இதுல கர்வ் டிஸ்பிளே கொடுத்திருக்கனால தின்னான பெசல்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அது போக இதுல 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. 240Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்காங்க. அண்ட் அவுட்டோர்ல எல்லாம் யூஸ் பண்றதுக்கு எந்த இஷ்யூஸ்மே இல்ல. ஏன்னா இதுல வந்து 3400 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 3840க்கான PWM டிம்மிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நல்லா கலர்ஸ் எல்லாமே ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகி நல்ல என்ஹான்சிங்கா வந்து தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல வந்து TUV ஐ கேர் சர்டிபிகேஷன் இருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளேவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அட்வான்ஸ் டபுள் ஸ்ட்ரென்தனிங் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல ஆடியோவுக்கு வந்து டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. வால்யூமை வந்து நீங்க 300% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மூணாவதா இந்த Redmi Note 15ல பிடிச்ச விஷயம் வந்து இதோட கேமரா தான். ரியர் சைட்ல வந்து 108 மெகா பிக்சல் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல சாம்சங்கோட HM9 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவதா வந்து 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரும் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல போட்டோஸ் எடுக்கும் போது இதோட குவாலிட்டி சூப்பராகவே இருக்கு. போட்டோஸ் எல்லாமே நல்லா ஷார்பன் பண்ணி கொடுக்குது. கலர் கரெக்ஷன்லாம் நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸும் நல்லா இருக்கு. அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இதுல 20 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா போட்டோஸ் எடுக்கும் போது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏஜ் டிடெக்ஷன் இது எல்லாமே சூப்பரா கொடுத்திருக்காங்க. அண்ட் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் ரியர் சைட்ல வந்து 4K 30 fps எடுக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 1080p 30 fps எடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம Redmi Note 15 ஸ்மார்ட் போன்ல வந்து ரியர் கேமரால வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 4K 30 fpsல தான் வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணுறோம். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொல்லணும். இன்னைக்கு நம்ம Redmi Note 15 ஸ்மார்ட் போன்ல ஃப்ரண்ட் கேமரால வந்து வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ 1080p 30 fpsல ஷூட் பண்ணுது. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொல்லுவேன். பட் வீடியோஸ் எடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் வந்து இந்த ஸ்டெபிலைசேஷன் எங்கேயோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. பட் போட்டோஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்லா குவாலிட்டியா ஸ்மூத்தாவே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த Redmi Note 15 ஸ்மார்ட் போனோட பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா 5520 mAh கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து 45 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த சார்ஜர் வச்சு 0 to 100% சார்ஜ் பண்ணும்போது more than 60 minutes ஆகுது. அண்ட் இந்த பேட்டரியோட லைஃப் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 நாள் வரைக்கும் சஸ்டைனபிளா இருக்கு. ஸோ ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணாம நார்மல் யூசேஜுக்கு ஒரு 1.5 நாள் வரைக்கும் தாங்குது. என்னடா இந்த ஸ்மார்ட் போன்ல வெறும் அட்வான்டேஜ் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா இதோட டிஸ்அட்வான்டேஜே இதோட ப்ராசஸர் தான்.
இதுல வந்து ஸ்னாப்டிராகனோட 6th Gen 3 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் MediaTekோட 7300க்கு வந்து ஈக்குவலான ப்ராசஸர் தான். பட் அவ்வளவா வந்து பெருசா இதுல ஆப்டிமைஸ் பண்ணல. அண்ட் இதோட AnTuTu ஸ்கோரிங் பொறுத்தவரைக்கும் 6.5 லேக் வரைக்கும் ஸ்கோர் பண்ணுது. ஸோ இது டெய்லி யூசேஜ்க்கு மல்டி டாஸ்கிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா செட் ஆகும். பட் கேமிங்க்கு வந்து இந்த ஸ்மார்ட் போன் வந்து கண்டிப்பா செட் ஆகாது. இப்ப ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரியிலேயே இந்த சிப்செட்டோட பிரைஸ் ஹைக்னால எல்லா ஸ்மார்ட் போன்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா விலை அதிகமாயிருச்சு. ஸோ அதனாலயோ என்னமோ இந்த ப்ராசஸர் எல்லாமே கொஞ்சம் மொக்கையா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது போக இதுல LPDDR4X RAM UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் OS பொறுத்த வரைக்கும் ஷோமியோட ஹைப்பர் OS 2 கொடுக்குறாங்க. ஸோ ஹைப்பர் OS 3ஏ வந்துருச்சு. இவங்க 3 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரா இருக்கும். அண்ட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15ல தான் வருது. அண்ட் அப்கிரேட் பொறுத்த வரைக்கும் 4 இயர்ஸ்க்கான OS அப்கிரேட் கொடுக்குறாங்க. 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேட் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்கனால இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. ஸோ இதோட ஆக்ஷனுமே வந்து குயிக்கா இருக்கு. அண்ட் அது போக இதுல IR பிளாஸ்டர் இருக்கு, Wi-Fi 5 கொடுத்திருக்காங்க, ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 இருக்கு, 9 5G பேண்ட்ஸ் இருக்கு. அண்ட் IP66க்கான ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ 68 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். அண்ட் இதுல வந்து NFC சப்போர்ட் கிடையாது. அண்ட் இதுல வந்து இன்டர் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போனை நீங்க விண்டோஸ் இல்லைன்னா மேக்புக்ல கனெக்ட் பண்ணி இதோட ஃபைல்ஸ் எல்லாமே ஈஸியா ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலி இந்த Redmi Note 15ஓட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இது மொத்தம் 2 வேரியன்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் வந்து 8+128GB, இன்னொரு வேரியன்ட் 8+256GB வந்து இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 23,000க்கு வந்து சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆஃபர்லாம் போக 21,000க்கு இந்த ஸ்மார்ட் போனை வாங்கியிருக்கோம். ஒரு அண்டர் 25K பட்ஜெட்டுக்கு ஒரு பிரீமியமான டிசைன், நல்ல கேமரா, பேட்டரி, டிஸ்பிளேவோட வெறும் ப்ராசஸரை மட்டும் தவிர்த்து இந்த ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஓகே தான். ஸோ இந்த Redmi Note 15 நீங்க என்ன ஃபீச்சருக்காக வாங்குவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அடுத்து என்ன ஸ்மார்ட் போனை நம்ம வாங்கி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.